ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகி தமிழச்சி. எப்பயும் போல் ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியாவோடு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போது கொரோனானால என்ன பண்ணுறது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணலான்னு. மாதம் சாலிடாக 15,000 ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு எளிமையான வழி தான். எந்த மசாலாவோ எதுவுமே தேவையில்லை, அலையவெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் ரொம்ப மலிவாக மொத்த கடையில் வாங்கி பல தானியங்கள் அந்த இதை நம்ம வந்து முளை கட்டி அதை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ் பண்ணோம், நம்ம குழுவில் இருக்க பெண்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணாங்கன்றதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து கடையில் ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்க ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு பயிர் வந்து மொத்த கடையில் வாங்கி நீங்கள் முளை கட்டி வச்சு அவங்கள்ட்ட இந்த மாதிரி அழகாக பாக்ஸ் போட்டு அவங்க கேட்குறத டெலிவரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா கடையிலையும் கேட்குறாங்க. ஒரு ஹோட்டல்ஸு, சின்ன பொட்டி கடை, பலசர கடை, டீ கடை எல்லாத்துலேயும் வேக்கண்ட் இருக்குது. எல்லோரும் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை இயர்லியாக செய்ய ஆரம்பிச்சோங்க. இப்போ ஈஸியாக நாங்கள் 15,000 ஒருத்தவங்க ஒரு தனியாக ஒரு வீட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு 15,000 ஈஸியாக இந்த இது ஆர்டர் எடுத்துகிட்டு வந்த கடைக்கு மட்டும் உங்கள் கேட்க கொண்டு போய் கொடுத்துட்டு 15,000 ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. இன்னும் பெரிய அளவில் எடுத்து செஞ்சால் இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. எல்லாமே இப்போ பேக் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இந்த மாதிரி முளைக்கட்டிய பயிர்கள், செக்கு நல்லெண்ணெய், இந்த மாதிரி எல்லாருமே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ எல்லாருமே மோரோவர் வந்து நல்ல நாட்டு சாப்பாடு சாப்பிடணும், நாட்டு பயிர்களை சேர்த்துக்கணும், அதுதான் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, எல்லா மக்களுக்குமே ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. ஸோ இந்த பிஸ்னஸ் இப்போதைக்கு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரெண்டாவது வீட்டில் இருந்துட்டே நான் ஏதாவது செய்யணும்னு நிறைய பேர் தொடர்ந்து எனக்கு மெயில் போட்டும் கேட்டிருக்காங்க, கமெண்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணிகிட்ருந்தோம், அது பண்ணி சக்ஸஸ் ஆக முடிஞ்சிச்சா, எங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சான்றனால தான் இவ்வளோ நாள் நான் எந்த வீடியோவும் போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல சக்ஸஸ் ரேட்டிங் இருக்குது. என்னை கேட்டால் 99% சக்ஸஸ் இருக்குது. நல்ல லாபமும் இருக்குது. ஏன்னா நமக்கு எந்த செலவுமே கிடையாது. பயிரை மொத்த கடையிலேருந்து நாங்கள் வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதை நாளே ஊற வச்சு ஒரு 2-3 days கழித்து நல்லா அதை முளை விட்டு அந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த முளையெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதோட பயிரோட நல்ல இது வந்து வெள்ளை சுண்டல், ப்ரௌன் கலர் சுண்டல்னு சொல்லுவாங்கள்ல, அது அதே மாதிரி கடலை, பீனட்ஸு, வேர்க்கடலை, நம்ம இதில் கிடைக்கிற ரொம்ப சர்வசாதாரணமாக குறைஞ்ச விலையில் கிடைக்கிற இதை முளை கட்டி மதிப்பு கூட்டி, அதாவது ஒரு பொருளை அப்படி ரா மெட்டீரியலாக விற்காமல் இப்போ நம்ம மதிப்பு கூட்டி அழகாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, ஒரு மசாலா எதுவுமே சேர்க்க கிடையாது. அப்படியே முளைக்கட்டின பயிரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதுக்கு ஏர் போகிற மாதிரி அங்கங்கே ஒரு ஓட்டை போட்டு அந்த பாக்ஸில் நம்ம வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணுறோம். எல்லா கடையிலையும் கேட்குறாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம போய் கேட்கணும். நம்ம போய் கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அச்சோ எனக்கு கேட்க சங்கட்டமாக இருக்குது, கூச்சமாக இருக்குன்றக்காண்டி நம்ம கேட்காமே கிடைக்குமா என்னவோ, இது பெரிய கஷ்டமா அப்படின்றதுனால நம்ம யாருமே கேட்குறதில்ல. ஃபஸ்ட்டு அந்த தயக்கத்தை விடணும். இதை நாங்கள் பண்ணி சக்ஸஸ் பண்ணனால மட்டும்தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நான் சக்ஸஸ் ஆகாத நான் என்றைக்குமே யாருக்குமே அப்டேட் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் நின்று அதில் ரிசர்ச் பண்ணிவிட்டு இது சக்ஸஸ் இருக்குது அப்படின்றனால நம்மளுடைய கேர்ள்ஸுக்கு அதுவும் தெரிவிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் மோரோவர் வேணும்னு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 kg 2 kg எல்லா பயிர்லையும் அப்படி ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட ஆர்டர்ஸ் கூட அதோட அளவை கூட்டிக்கங்க. நாங்கள் அப்படி தான் ஃபஸ்ட்டு கம்மியான ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆர்டர் பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அளவு கூட மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு பயிர்களை எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு, இதில் வந்து ஒரு கேர்ள் வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்து குடும்பத்தை பார்த்து ஈஸியாக ஒரே ஒரு பெண்ணால் மட்டும் இதை செஞ்சிட முடியும். அதாவது யார் ஹெல்ப்பும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்கள மட்டும் வச்சுமே வீட்டில் இருக்கிற இது தண்ணி, ஒரு நல்ல பாத்திரங்கள், நல்ல சுத்தமான தண்ணி, நல்லா சுத்தமாக நம்ம கொடுக்கணும். அதை மட்டும் நம்ம எப்போயுமே குவாலிட்டியில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் இருந்துகிட்டே நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் செஞ்சு நல்ல இப்போது ஃபஸ்ட்டு 2 பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ நாங்களே 4 பேரை ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்கோம். 4 பேருக்குமே நல்லா போயிட்டுருக்கு சேல்ஸு. இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 5 ரூபா பாக்கெட்லேருந்து நம்மக்கிட்ட 50 ரூபா பாக்கெட் வரைக்கும் சின்ன எண்ணெய், உங்களுக்கு பச்சை பயிர் வேணுமா இருக்குது, கொண்டக்கடலை, ப்ரௌன் கலர் கொண்டக்கடலை வேணுமா இருக்குது, வேர்க்கடலை வேணுமா
அதிகமாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு விற்கிறனால உங்களுக்கு இருக்கிறனால கம்மி விலையிலே ஸ்டார்ட் ஆகுதுனால இதில் நமக்கு மசாலா சேர்க்காதனால நமக்கு என்னமே செலவு வேறு எதுவுமே கிடையாது. தண்ணியில் மொத்தமாக பயிரை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அது முளைக்கட்டினோடனே பேக்கிங் தான், பேக்கிங்கும் இந்த பயிர் காஸ்ட் மட்டும்தான். நம்ம ஆர்டர் எடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். நல்ல வரவேற்பு இருக்குது, தாராளமாக இதை எடுத்து செய்யலாம். 1 lakh வியூ போயிடுச்சுன்னா இதை பற்றி இன்னும் அப்டேட்டாக ஃபுல்லாக நம்ம தெளிவான ஒரு வீடியோ கூட உங்களுக்கு நான்